தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை முறியடித்து உனக்கு மாபெரும் ஜெயத்தை தருவேன். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை எதிர்த்து நிற்கும் மாபெரும் சவால்களையோ அல்லது பொல்லாத மனிதர்களையோ கண்டு நீங்கள் பயந்து நடுங்கி எனக்கு யார்தான் உதவி செய்வார்கள் என்று இன்று கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுடன் நித்திய பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கிறார் என்று இன்று உங்களுக்கு உறுதியளிக்கிறார். சர்வவல்ல தேவனே உங்களோடு இருக்கும்போது உலகத்தின் எந்த ஒரு தீய அதிகாரமோ அல்லது சத்துருவின் தந்திரமான திட்டங்களோ உங்களை ஒருபோதும் நெருங்க கூட முடியாது. அன்று ராட்சதனான கோலியாத்தை முறியடிக்க சென்ற சிறுவன் தாவீதோடு சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் கூட இருந்ததால் அந்த மாபெரும் ராட்சதனை ஒரு சிறிய கல்லால் வீழ்த்தி ஜெயம் எடுத்தான். அதுபோல அதே பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர் இன்று உங்களோடும் கூடவே இருந்து உங்களை எதிர்த்து நிற்கும் எல்லா சவால்களையும் பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து யுத்தம் செய்து உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்து அற்புதமாக வழிநடத்தி மகிழச் செய்து ஜெயமாக உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்ல கர்த்தாவே, நீர் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருந்து என் சத்துருக்களை எல்லாம் முறியடித்து இன்று எனக்கு மாபெரும் ஜெயத்தை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.